உங்களுடைய சேட்டையெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, எல்லாரும் பார்த்துருப்பாங்க. ஒட்டுமொத்தமாக கிளாமர் தான். ஆமாம், ஃபுல்லாக கிளாமர் தான் அப்படி சொல்கிறாங்க. முழுக்க முழுக்க உடலை மட்டுமே காட்டி உடல் அங்கங்களை காட்டி டான்ஸ் ஆட பண்ணுவாங்க. ஒரு படம் நடிச்சிருக்கிறாங்கன்னா அந்த படம் பேர் கேட்டால் நீங்கள் சிரிக்கக்கூடாது. இங்கே நீங்கள் எல்லாத்தையும் திறந்து போட்டு அவுத்து போட்டு நீங்கள் காட்டுறீங்கள, அது பார்த்தீங்கன்னா சமூகத்துக்கு ஒரு சீர்கேடு தானே. எப்படி இருந்தாலும் இலக்கியாக்கு என்ன ஆச்சு அப்படி நாடே கதறி அழுது மயக்கத்தில் இருக்குது தெரியுது. அவங்க சரக்கடிச்சு மயக்கத்தில் இருக்கிற மாதிரியும் தெரியல. நீங்கள் இவங்க சொன்ன மாதிரி ஊட்டச்சத்து மாத்திரை சாப்பிட்டா இந்த மாதிரி மயக்கம் வருமானு தெரியல. முதல்ல அது ஒன்று. என்ன இவங்களுக்கு ஊட்டச்சத்து தேவையே கிடையாது. அதிகமான ஊட்டச்சத்து நிரம்பி இவங்களுடைய காணொலி பார்க்குறாங்க இல்லையா, வீடியோ பார்க்குறவங்களுக்கு தான் உண்மையே ஊட்டச்சத்து ஊக்க மருந்து எல்லாமே தேவை. பல அக்காக்கள் இருக்கிறாங்க, டெய்லர் அக்கா, அந்த அக்கா, இந்த அக்கா, பலூன் அக்கா. நீங்கள் அம்மாவுடைய பாட்டியோட பேரை எப்போ எடுக்க முடியும்? நீங்கள் இப்படி இன்ஸ்டாவில் அவுத்து போட்டு ஆடியா. புதிய சிந்தனை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இருந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு சேகவர ஜெய்சங்கர் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். பிரபல டிக்டாக் புகழ், இன்னைக்கு இன்ஸ்டா புகழ், இலக்கியா இன்னைக்கு சூசைட் அட்டன் பண்ணியிருக்காங்க. என்ன சார் காரணம்னு கேட்டால் இந்த மாதிரி திலீப் சுப்ராயன் மேலே கை காட்டுறாங்க. என்ன சார் இதை எப்படி சார் இதை பார்க்குறீங்க? தமிழ்நாடே கண்ணீரில் அப்படியே கண்ணீர் மல்கி கிடக்குது. ஏன்னா இலக்கியா பிரபல முன்னாள் டிக்டாக்கு, இந்நாள் இன்ஸ்டா பிரபலம். என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு சமீப காலத்தில் ரொம்ப அவங்க ஆக்டிவாக இல்லை இன்ஸ்டாவில். அப்போவே பலரும் பேசுனாங்க, என்னங்க ஒரு லைஃப்பில் செட்டில் ஆகிட்டாங்க போல இருக்குது, ஒரு வேளை கல்யாணம் ஆகிட்டு இருக்கும் போல இருக்குது, அப்படி கூட சில பேர் பேசுனது உண்மை தான். பழைய அந்த இன்ஸ்டாவில் போட்ட பழைய பதிவுகள் தான் எல்லாம் ஒரு ஆறுதலாக பார்த்துட்டு வந்தாங்க. ஏன்னா புதுசாக எதுவுமே இல்லை அப்படின்னு. இப்போது திடீர்னு இப்படி ஒரு செய்தி வந்த உடனே காட்டுப்பாக்கத்தில், பூந்தமல்லி பக்கத்தில் இருக்கிற காட்டுப்பாக்கத்தில் தான் அவங்க வீடாம். ஸோ அங்கே அவங்க மயங்கிய நிலையில் இருக்கிறாங்க. அவர் கொண்டு போயிட்டு அவருடைய நண்பர் தான் கொண்டு போய் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் முதல்ல கொண்டு போயிருக்கிறாங்க. அதுக்கு பிறகு ராமச்சந்திர ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருக்காங்க. இப்போ இது தகவல். ஆனால் இது எல்லாமே ஃபேக்கான நியூஸு அப்படின்னு சொல்லி திடீர்னு ஒரு செய்தி வந்தது. அதுக்கு பிறகு பல ஊடகங்கள் இல்லை செய்தி என்னவோ உண்மை தான், ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறது உண்மை தான், ஆனால் பல செய்திகள் அதில் உள்ளே இருக்கிற செய்திகள்னால் இவங்க மயங்கிய நிலையில் இருக்கிறாங்க, இவங்களை கொண்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண அது உண்மை. ஆனால் அவங்க சில மாத்திரைகள் எடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. அந்த மாத்திரைகள் நீங்கள் சொல்கிற மாத்திரைகள் தூக்க மாத்திரை இல்லை, இது ஊட்டச்சத்து மாத்திரை அப்படின்னு ஒரு கதையை சொல்கிறாங்க. இப்போ தூக்க மாத்திரை சாப்பிட்டுலாம் அவங்க ஏன்னா தூக்க மாத்திரைனா தற்கொலை முயற்சின்னு சொல்லி அப்படி ஒரு வழக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இல்லையா. அதனால் ஊட்டச்சத்து மாத்திரை சாப்பிட்டாங்க. இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு பாடகி அப்படி தான் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த பாடகி மயங்க நிலையில் வீட்டில் இருந்தாங்க பெங்களூரில். கதவை உடச்சி அவங்கள கூட்டு போய் காப்பாற்றினாங்க. அதுக்கப்புறம் அவங்க தெளிஞ்சு என்ன சொன்னாங்கன்னா, இது ஒன்றுமே இல்லை, இது சாதாரணமான விஷயம், இதை ஊடகங்கள் தான் ஊதி பெருசாகிட்டாங்க, நான் எடுத்த மாத்திரையே கொஞ்சம் டோசேஜ் அதிகமாக எடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அது உண்மையிலேயே அவங்க என்ன மாத்திரை எடுத்தாங்கன்னா எல்லாமே அவங்களுக்குள்ள தெரிய போகிறதுன்னு வச்சுங்களேன். ஆனால் யாருங்க வேலை இல்லாமல் யாரும் அதை பற்றி பேசவே இல்லை. ஒருத்தர் ஆபத்தான ஒரு கட்டத்தில் இருக்காங்கன்னா ஏன் இருக்கிறாங்கன்றது பரவலாக பேசப்படும் தான், அது யாராக இருந்தாலும். என்ன இப்போ பப்ளிக் ஃபிகராக இருந்தாங்கன்னா கொஞ்சம் கூடுதலாக பேசுவாங்க. நார்மல் பீப்புளாக இருந்தாங்கன்னா அக்கம் பக்கத்தில் பேசுவாங்க, ஒரு அந்த தெருவில் பேசுவாங்க, அந்த ஊரில் பேசுவாங்க. பப்ளிக் ஃபிகர்னால் எங்கெல்லாம் மீடியா இருக்குதோ அங்கெல்லாம் பேசுவாங்க, என்னங்க ஆச்சு அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி தான் பேசப்பட்டது அந்த பாடகியோட அந்த மாத்திரை சாப்பிட்டது கூட. ஆமாம். அதுக்கப்புறம் கடைசியில் என்ன மாத்திரை தெரியாமல் போயிடுச்சுன்னு வச்சுங்களேன். அதுக்கப்புறம் இப்போ இவங்க இலக்கியா தூக்க மாத்திரை சாப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது இல்லையா. அது தூக்க மாத்திரை இல்லைங்க, ஊட்டச்சத்து மாத்திரை. ஊட்டச்சத்து இல்லாதவங்க மாத்திரை சாப்பிடலாம். இவங்கள பார்த்தா உங்களுக்கு தெரியும் நல்லா. ஆமாம், இவங்களுக்கு ஊட்டச்சத்து தேவையே கிடையாது. அதிகமான ஊட்டச்சத்து நிரம்பி இவங்களுடைய காணொலி பார்க்குறாங்க இல்லையா, வீடியோ பார்க்குறவங்களுக்கு தான் உண்மையே ஊட்டச்சத்து ஊக்க மருந்து எல்லாமே தேவை அவங்களுக்கு தான். ஆனால் அப்படி ஒரு கதையை சொன்னாங்க. சரி, ரைட், ஓகேண்ணே. இப்போ நல்லா இருக்கிறாங்களா கேட்டால் இப்போதைக்கு தகவல் எதுவும் இல்லை. மருத்துவமனையில் சிகிச்சையில் இருக்கிறாங்க, மேற்கொண்டு தகவல் இல்லை. இப்போ என்னென்னா ஒரு கதை வருது. என்னென்னா இவங்க இந்த மாதிரியான ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டதுக்கு காரணம் என்ன? அவங்க தூக்க மாத்திரை தான் சாப்பிட்டோம், ஊட்டச்சத்து மாத்திரை தான் சாப்பிட்டோம், இல்லை போதைகளை போதை மாத்திரையாக ஏதோ ஒன்று அவங்களுக்குள்ளே உள்ளதோ நம்ம அதை தலையிட போகிறதில்ல. ஆனால் இப்போ என்ன ஒரு கதை வருதுன்னா, அந்த பெண்ணு காதலிச்சா மாதிரியும் சூப்பர் சுப்ராயன் மகன் திலீப் சுப்ராயன் உங்களுக்கு தெரியும்,
பீக்கில் இருக்கிறாரு, ஃபைட் மாஸ்டர், அதிரடியான சண்டை காட்சிகள் வந்து 4 மொழியிலையும் பிஸியாக இருக்கிற ஒரு ஸ்டண்ட்டு டைரக்டர் வந்து அவரோட இவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு காதல் இருந்த மாதிரியும், அதுக்கு பிறகு அது வந்து காதல்னு சொல்லிடுறது நல்லது. ஏன்னா இப்போ லிவிங் டு ரிலேஷன்ஷிப்னு சொன்னால் அது வேறு மாதிரி அர்த்தமாயிடுது இல்லையா? கள்ளக்காதல் சொல்லலாமா சார்? காதல் என்ன சார்? கள்ளக்காதல் நல்ல காதல், கள்ளக்காதலும் சொல்ல வேணாம், நல்ல காதல் சொன்னால் காதல். ஸோ இவங்களுக்கு வந்து திலீப் சுப்பராயனோட காதல் இருக்கிறது அப்படின்னு 5-6 வருஷமா இருக்குன்றாங்க. ஆமாம், ஏமாற்றிட்டாங்கன்ற மாதிரி தகவல் போட்டுட்டு இப்படி நயன்தாரா வந்து ட்விட்டு போட்டுட்டு வந்து விக்னேஷ் சிவன் வந்து கதறின பிறகு வந்து டெலிட் பண்ணாங்க இல்லையா? அதே மாதிரி இவங்களும் வந்து டெலிட் பண்ணிட்டாங்க. திலீப் சுப்பராயன் கதறினாரா இல்லையான்னு நமக்கு தெரியாது. ஆனால் அப்படி ஒரு செய்தியை போட்டுட்டு கசிஞ்சிடுச்சு. என்னென்னு கேட்டால் இந்த மாதிரி வந்து காதலோடு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியம் தான். என்னென்னா வந்து இலக்கியாவுக்கு இப்படி ஒரு காதல் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து என்னென்னா வந்து எல்லாமே வந்து கேட்டால் இப்போ அவங்க ஸ்டில் அவங்க ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறாங்க. அதனால் வந்து அமைதியான முறையில் இப்போ வந்து ஒன்றுமே இல்லை, அவங்களுக்கு ஒன்றுமே எல்லாமே பொய்யின்ட்டாங்க. என்னென்னா அதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க, அவங்க அந்த ஊட்டச்சத்து மாத்திரை சாப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் புரியுது. வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஊட்டச்சத்து மாத்திரை வந்து எதுக்கு சாப்பிட்ணும், ஏன் சாப்பிட்ணுன்னு தெரியல. இனிமேல் தான் நம்ம அதை பற்றி ஆராயணும். ஊட்டச்சத்து மாத்திரை எதுக்கு சாப்பிடணும், யார் சாப்பிட்ணும் முதல்ல இல்லையா? ஸோ உங்களுக்கு தெரியும் என்னென்னு கேட்டால் வந்து பிபி மாத்திரை சாப்பிடுவாங்க, உங்களுக்கு தெரியும், ப்ரெஷர் அதிகமான சாப்பிடுவாங்க, சுகர் மாத்திரை சாப்பிடுவாங்க. ஆனால் இப்போ தான் புரியுது நமக்கு கேட்டால் அந்த மாதிரி ஊட்டச்சத்து மாத்திரை, டானிக் மாத்திரை, அந்த டானிக் மாத்திரை கூட யார் சாப்பிட்ணுன்னு இருக்குல்ல, எதுக்கு சாப்பிட்ணுன்னு கூட இருக்குது. அது இனிமேல் தெரிய வரும். இல்லை ஏற்கனவே இது நிறைய வீடியோ போட்டுருக்கு சார், போதையில் இருக்க மாதிரியா. அதுதான் சார், அதெல்லாம் நீங்கள் வேறு யாராவது சொல்லிங்க சார். இப்போ ஊட்டச்சத்து மாத்திரை போட நம்புவானே நான் சோசியல் மீடியாவில் வந்து ரத்த சோகையில் இருக்கிறாங்க, வந்து அவங்க சிக்கில் இருக்கிறாங்க, அவங்க பார்க்கும்போது தெரியும். இப்போது இங்கே நம்ம தமிழ் சினிமாவில் உங்களுக்கு தெரியும், ஒரு காலத்தில் கோலோச்சர நடிகை நூர்னு சொல்லிட்டு, நிஷா நூர்னு சொல்லிட்டு அவங்க வந்து கவர்ச்சி நடிகையாக பார்க்கப்பட்டாங்க. ஒரு கட்டத்தில் அவங்க எய்ட்ஸ் வந்து நாகப்பட்டினத்தில் ஒரு தெருவில் வந்து படுத்து கிடந்தாங்களாம். அவங்க எய்ட்ஸ் வந்துருக்கு. பராமரிக்காதில் அவங்க சொத்துக்கள் என்ன ஆச்சு எல்லாம் ஆக மொத்தம் அவங்களுக்கு பெரிய பிரபலமான நடிகை தான். அவங்க அம்மா பராமரிப்பில் இருந்தாங்க, கமல் ரஜினியோட நடிச்சிருக்கிறாங்க. 90களில் கோலோச்சர நடிகை அவங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் வந்து கேட்டால் அவங்க வந்து அப்படியே சிக்கில் படுத்து உங்களுக்கு வந்து எய்ட்ஸ் வந்து படுத்துருந்தாங்க, சீன்றது கூட ஆள் இல்லை. அந்த மாதிரி நபர்கள் வந்து மாத்திரை சாப்பிட்டாங்கன்னு சொன்னால் கூட பரவாயில்ல, ஒரு ட்ரீட்மெண்ட்டில் இருந்தாங்கன்னு சொல்லலாம். இவங்க வந்து உங்களுக்கு தெரியும், இவங்களுடைய சேட்டையெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, எல்லாரும் பார்த்துருப்பாங்க. ஒட்டுமொத்தமாக கிளாமர் தான். ஆமாம், ஃபுல்லாக கிளாமர் தான். முழுக்க வந்து கேட்டால் அடிப்படையில் இந்த பெண்ணு வந்து கஷ்டமான ஒரு குடும்பத்தில் வந்து வந்த பெண்ணு தான். அவங்க அம்மா வந்து 8ஆம் வகுப்பு படிக்கும் போதே இறந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கு பிறகு வந்து 2 அக்காக்கள் கல்யாணம் ஆகிடுது. இந்த பெண்ணை பராமரிக்கிறதுக்கு ஆள் இல்லாதனால அவங்க அப்பா வேறு ஒரு கல்யாணம் பண்ணதுனால இந்த பெண்ணை பராமரிக்க முடியாதனால இந்த பொண்ணு வெளியே வந்துடுறாங்க. அந்த பொண்ணை பேட்டியில் சொல்லியிருக்கிறாங்க, நான் எங்கள் அம்மா இருந்தாங்கன்னா நான் இந்த மாதிரி நிலைமைக்கு வந்திருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு இதுக்கு முன்னாடி கூட தெரியும் நினைக்கிறேன், ஒரு ஆடியோ வேறு ஒரு டிக்டாக்ல இருக்கிற ஒரு லேடி வந்து இவங்களோட பேசின அந்த ஆடியோலாம் உங்களுக்கு தெரியும். இவங்களை வந்து விபச்சாரத்தில் வந்து ஈடுபடுறதுக்காக பேசுனது இதெல்லாம் வந்து ஒரு சர்வீஸ். ஆமாம், அப்படி பெரிய சர்வீஸ், ஆமாம், அவங்க சொன்ன லாங்குவேஜ் சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் இதெல்லாம் வந்து அப்போ கூட இந்த பெண் வந்து ரொம்ப பேசவே இல்லை அது சம்மந்தமாக. அந்த பெண் அந்த பேசின அந்த ஆடியோ வெளியாச்சு, இந்த பெண்ணை இணைச்சி வச்சு. ஆனால் இந்த பெண் அதுக்கப்புறம் இது சம்மந்தமாக எதுவும் பேசவே இல்லை. வழக்கமாக டிக்டாக்ல வந்து உங்களுக்கு தெரியும் வந்து நிறைய வீடியோக்களை போட்டுருக்கு. ஸோ இப்போ வந்து என்னென்னா வந்து அந்த பெண்ணுக்கு வந்து ஒரு வேளை அவங்க அம்மாவுடைய நினைவுலாம் வந்திருக்கலாம். உங்களுக்கு சகிலா அந்த அம்மா கிட்ட கூட பேட்டிலாம் கூட கொடுத்துருக்காங்க அந்த பொண்ணு. ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த அம்மாவுடைய நினைவு கூட இருக்கலாம். எங்கள் அம்மா இருந்தாங்கன்னா நான் இந்த நிலைக்கு நான் இப்படி மாறி இருக்க மாட்டேன் அப்படி சொல்கிறாங்க. முழுக்க உடலை மட்டுமே காட்டி வந்து உடல் அங்கங்களை காட்டி டான்ஸ் ஆட பண்ணுவேன். பெரிய திறமையெல்லாம் ஒன்றும் சொல்லவே முடியாது. ஒரு படம் நடிச்சிருக்கிறாங்கன்னா அந்த படம் பேர் கேட்டால் நீங்கள் சிரிக்கக்கூடாது. என்னென்னு கேட்டால் என்ன சுட வந்தாயா அப்படின்ற மாதிரி, வந்தாயா கூட இல்லை, வந்தியா, என்ன சுட வந்தியா அப்படின்ற மாதிரி ஒரு படமாக அது எப்போ வந்தது, எப்போ நடித்தாங்க, எப்போ ரிலீஸ் ஆச்சு அப்படின்னு வந்துச்சாலே தெரியல முதல்ல. ஆனால் அப்படி ஒரு தகவல் இருக்குது, என்னை சுட வந்தியா அப்படின்ற மாதிரி வந்து ஒரு. ஸோ இப்படி வந்து இந்த பெண்ணை பற்றி ஒரு தகவல் போய் சார். இப்போ இது தெரியுது, இது ஆல்ரெடி இதோட ஆடியோ வந்திருக்கு, சர்வீஸ் போனது எல்லாம் வந்து தெரியுது. ஒட்டுமொத்தம் அந்த பெண்ணு யாருன்னு தெரியும். ஆனால் திலீப் சுப்ராயன் ரொம்ப ஃபேமஸாக இருக்காரு. கிட்டத்தட்ட 3-4 லாங்குவேஜில் வந்து பிஸியாக இருக்காரு ஷூட்டிங்கில். எதுக்கு போய் பிஸி இல்லை சார். இப்போ திலீப் இலக்கியா போய் எதுக்கு இவங்களை பற்றி நீங்கள் ரைட் நீங்கள் கேட்குற இப்போ இந்த பொண்ணை பற்றி ஓரளவுக்கு நமக்கு டீட்டெயில் தெரியுது. அந்த பொண்ணே பேசியிருக்கு.
ஒரு அக்கா திருச்சியில் இருக்கிறாங்க, இன்னொரு அக்கா திருப்பூரில் இருக்கிறாங்க, அப்பா வேற ஒரு கல்யாணம் பண்ணிட்டாரு, இதெல்லாம் தெரியுது. திலீப் சுப்ராயன் பார்த்தீங்கன்னா சூப்பர் சுப்ராயன் மகன் தெரியும். ஆனால் அவருக்கு உடைய வாழ்க்கை என்ன, அவருக்கு வந்து ஒரு ஸ்டண்ட் டைரக்டர் தெரியும், சுப்ராயன் மகன் தெரியும். ஆனால் அவருடைய வாழ்க்கை என்ன, அவர் வாழ்க்கையில் வேறு ஏதாவது கல்யாணம் இருக்கா, பிள்ளைகள் இருக்கிறாங்களா, எதுவும் தெரியாமல் நம்ம அப்படி போக முடியல. ஒருவேளை அவர் 5 வருஷமா லவ் பண்ணுங்க சார். இவங்க சொல்கிறாங்க 5 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க சொல்கிறாங்க. அவர் இன்னும் சொல்லவே இல்லை. அவர் என்னவா யூஸ் பண்ணார் இவங்களான்னு இருக்குல்ல. இப்போ திலீப் சுப்ராயன் வந்து இவங்களை என்னவா யூஸ் பண்ணாங்க, இவரை மனைவியாக வச்சுக்கிட்டாரா, காதலியாக வச்சுக்கிட்டாரான்னு கேட்குறேன். எப்படி வச்சுக்கிட்டாருன்னு ஒன்று இருக்குல்ல சார். ஆமாம், கண்டிப்பாக. அவர் எப்படி இவங்களை ட்ரீட் பண்ணாங்கன்னு அவர் பேசவே இல்லைல்ல. இந்த செய்தியை போட்டுட்டு உடனே வந்து டெலீட் பண்ணுறாங்கல்ல. பல பேருக்கு அந்த சிக்கல் வந்திருக்கு. இந்த மாதிரி வந்து ஊடகத்தில் வந்து பேசுறது, ஆடியோவில் பேசுறது பிரபலமானவங்களுக்கு சிக்கல் தான் இது. இல்லை, ஒருவேளை ஃபேமஸ்க்காண்டி இது இப்போ இந்த வீடியோ போட்டு ஆடியோ போட்டிருக்குமா? அப்படி பார்த்த மாதிரி தெரியல. ஏன்னா அது வந்து நல்லா பாருங்கள், மயக்கத்தில் இருக்குது தெரியுது. அவங்க சரக்கடிச்சு மயக்கத்தில் இருக்கிற மாதிரியும் தெரியல. இவங்க சொன்ன மாதிரி ஊட்டச்சத்து மாத்திரை சாப்பிட்டா இந்த மாதிரி மயக்கம் வருமானு தெரியல. முதல்ல அது ஒன்று என்ன, அது என்ன மாதிரி மாத்திரைன்னு தெரியல. அது என்ன, இப்போ அபிராமி குழந்தைங்களுக்கு கொடுத்தாங்களா அந்த மாதிரி மாத்திரையா அப்படின்னு அதுவும் தெரியல நமக்கு. இன்னொன்று கேட்டால் தூக்க மாத்திரைனாலும் வந்து இப்படி தான் இருப்பாங்களான்னு தெரியல. ஆனாலும் நல்லா தெரியுது கேட்டால் மயங்கிய நிலையில் இருக்கிறாங்க, தன் சுயநினைவு இல்லாமல் தான் இருக்கிறாங்கன்னு தெரியுது. ஸோ மருத்துவ சிகிச்சை முடித்து வெளியே வந்தால் தெரியும். இது வந்து சோசியல் மீடியாவில் ஓவர் ட்ரிங்க் அடிக்ட்டு இது ஃபுல்லாக ஓவர தண்ணி, அது வந்து இல்லைன்னு மறுக்கவும் முடியாதுல்ல சார். அவங்க தானே சொல்லணும். நான் வீடியோ போட்டுக்கு சார், வீடியோ போட்டு நிறைய அதான் சொல்கிறேன். இவங்கெல்லாம் வந்து அவங்களுடைய வாழ்க்கையை வந்து என்ன திறந்த புத்தகமாக தானே வச்சுருக்கிறாங்க. நம்ம கடந்த காலத்தை பார்த்து ஒளிவு மறைவும் இல்லை, ஒளிவு மறைவே இல்லை. முழுக்க உடலை காட்டி அந்த பெண் சொன்ன வார்த்தைகள்னு கேட்டால் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு சில, எப்படி இப்போ சொல்லுவாங்க இல்லையா, அந்த சில நடிகைகளுக்கு வந்து இதுதான் ப்ளஸ் அதுதான் ப்ளஸ்னாங்களா, அந்த மாதிரி சில ப்ளஸ்ன்னு சொல்லும் போது கூட அந்த பெண் என்ன சொல்லி கேட்டால் எங்கள் அம்மாவுக்கும் எங்கள் பாட்டிக்கும் இப்படி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் சொல்லுது உடல் வாகு பற்றி பேசும்போது. அப்போது இது வந்து என்னென்னா அவங்க அம்மா அப்பாலாம் எப்படி இருந்தாங்கன்னு பார்க்கணும். அவங்க அம்மா அப்பா வந்து பார்த்தீங்கன்னா உடல் அங்கங்கள் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஷேப்பில் இருக்குது சார். அது வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் உடல் வாகு ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி இருக்கும். அதை வந்து நீங்கள் வந்து வெளிக்காட்டுறது தான் சிக்கல். அம்மாவுக்கு அப்படி தான் இருக்கும், வந்து பாட்டிக்கு அப்படி கேட்டால் அவங்கெல்லாம் வந்து அந்த உடலை மூடி தானே வந்து மானத்தோடு வாழ்ந்தாங்க இல்லையா. இங்கே நீங்கள் எல்லாத்தையும் திறந்து போட்டு அவுத்து போட்டு நீங்கள் காட்டுறீங்கள, அது வந்து பார்த்தீங்கன்னா சமூகத்துக்கு வந்து ஒரு சீர்கேடு தானே. எப்படி இருந்தாலும் நீங்கள் ஒன்று கவர்ச்சி நடிகை நான் நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிடுங்க. ஆனால் நீங்கள் பண்ணுறதெல்லாம் இன்ஸ்டாவில் வந்து டைரெக்டாக லைவ் தானே சார். இப்போ இவங்க பண்ணுறதெல்லாம் டைரெக்டாக நம்ம பார்க்குறோம்ல, அது நடிப்பு இல்லையே. சினிமாவில் சொல்லலாம், நான் இது ஒரு குறிப்பிட்ட வந்து பலாத்கார காட்சியில் ஒரு கற்பழிப்பு காட்சியில் நடித்தேன்னா இது நடிப்புக்காக சொல்லலாம். ஆனால் நீங்கள் பண்ணுற அந்த டிக்டாக்ல நீங்கள் பண்ணக்கூடிய சேட்டைகள் அத்தனையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆபாசத்தின் உச்சம் தானே. அது வந்து சமூகத்துக்கு சீர்கேடு தானே. அப்புறம் இப்போ வந்து நீங்கள் இந்த வார்த்தையை சொன்னால் எப்படி இருக்கணும், அம்மா அப்பா எப்படி வாழணும், அம்மாவும் பாட்டியும் எப்படி வாழ்ந்தாங்கன்னா அப்படி ஒரு வாழ்க்கையை வாழணும். அதானே அவங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு நன்றி கடனாக இருக்கும். ஒழுக்கத்தோடு இருக்கணும்ல. அம்மா அப்பா பேரை நீங்கள் அம்மாவுடைய பாட்டியோட பேரை எப்போ எடுக்க முடியும் நீங்கள் இப்படி வந்து இன்ஸ்டாவில் வந்து அவுத்து போட்டு ஆடியா. ஸோ இது வந்து கேட்டிங்கன்னா வந்து இவங்க மட்டும் கிடையாது, பலரும் வந்து இந்த மாதிரியான ஸ்டைலில் வந்து தெரியும் உங்களுக்கு. புது மெத்தட் இது. பல அக்காக்கள் இருக்கிறாங்க, டெய்லர் அக்கா, அந்த அக்கா, இந்த அக்கா, பலூன் அக்கா, இப்படி இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு மெத்தடு. ஸோ இவங்களுக்கெல்லாம் நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா திறமையை காட்டணுன்ற நோக்கம் கிடையாது. உடலை காட்டி ஒரே நாளில் பிரபலமாயிடணும் அவ்வளோதான். நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள், பிரபலமாகிறதுக்கு என்ன வேணால் சொல்லுங்கள். அந்த மாதிரி அதை செய்யறதுக்கு கொஞ்சம் தயார். ஆனால் பிரபலமாகணும். என்னை பற்றி ஊர் பேசணும், உலகமே பேசணும். எப்படி பேசணும், எப்படியாவது பேசணும். ஆனால் என்ன பேசணும், ஃபேமஸ் ஆகணும். அப்படி தான் ஆயிடுச்சு. இன்றைக்கி ஃபுல்லாக ஊடகங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ அதிமுக்கியமான பிரச்சனைகள்லாம் இருக்கும்போது எல்லாத்தையும் விட்டு இலக்கியாக்கு என்ன ஆச்சு அப்படியே நாடே கதறி அழுது. இலக்கியாக்கு என்ன ஆச்சு அவங்க பொழிச்சு வருவாங்களா வரமாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜிஆருடைய ஒளி விளக்கு பாட்டெலாம் போட்டுருப்பான். என்ன கொஞ்சம் இருந்தால் எல்லா மீடியாவும் எனக்கு தெரியல. எம்ஜிஆருடைய ஒளி விளக்கு பாட்டு இருக்கு பாருங்கள், அதை கூட வந்து பார்த்தீங்கன்னா போட்டு கூட கண்ணீர் விட்டு கதறி இருப்பாங்க. அந்த மாதிரி வந்து எங்கே பார்த்தாலும் இலக்கியா எல்லா ஊடகமும் ஒரு பக்கம் திரும்பிடுச்சு. எவ்வளோ நாட்டில் முக்கியமான விஷயங்கள் இருக்குது அதெல்லாம் விட்டு. ஸோ இது வந்து என் பார்வையில் நான் சொல்கிறேன்னு கேட்டால் இது முழுக்க ஒரு காதலனுக்கும் காதலிக்கும் ஏற்பட்ட பிரச்சனை. அதில் வந்து இவங்க எடுத்துக்கிட்ட டயட் என்ன எடுத்துட்டாங்கன்றது மர்மமாக இருக்குது. தூக்கு மாத்திரை எடுத்துக்கிட்டாங்களா, இல்லை குடிச்சிட்டு குடி போதை அதிகமாகிடுச்சா, அல்லது வந்து இவங்க சொன்ன மாதிரி ஊட்டச்சத்து மாத்திரை எடுத்துட்டாங்களா, அப்படி எதுவும் தெரில. மருத்துவமனை சிகிச்சையில் வந்து கண்டிப்பாக வெளியே தெரிஞ்சிடும்.
கண்டிப்பாக சார். ஏன்னா இவங்க எடுத்துகிட்டு அந்த மருந்தை வச்சு தான் இவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டே கொடுப்பாங்க. ஆமாம் ஆமாம். ஏன் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ப்ரைவேட்டுக்கு போயிட்டாங்கன்னா அங்கே தான் உடனடியாக ப்ரைவேட் லேபில் போய்ட்டு இவங்க என்ன மெடிசன் இவங்க எடுத்துருக்காங்களோ டியூப் போட்டு அதை பார்த்துட்டு என்ன மருந்து இவங்க எடுத்தாங்களோ எதை எடுத்தாங்களோ அதுக்கான சாம்பிள் எடுத்து உடனே என்ன கேட்டால் அதுக்கு வந்து லேபில் வந்து ஒரு மாற்று மருந்து ரெடி பண்ணி கொண்டு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. வழக்கமாக செய்கிறது தான். உங்களுக்கு தெரியல, இந்த மாதிரியான வேண்டாதெல்லாம் சாப்பிட்டோன்னா உடனே செய்யக்கூடியது இங்கே ஒரு டியூப் போடுவாங்க, பின்னாடி ஒரு டியூப் போடுவாங்க, இனிமேலாம் கொடுத்து எடுப்பாங்க, வயிற்றை முதல்ல கிளியர் பண்ணுவாங்க. அந்த மாதிரி சிகிச்சை வந்து கண்டிப்பாக வந்து அரசு ஆஸ்பத்திரியும் கொடுப்பாங்க. ஆனால் இவங்க வந்து ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கிறாங்க. ஸோ சிகிச்சையில் வந்து வெளியே இவங்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்கன்னு வெளியே வந்து இவங்க சொன்னால்தான் உண்டு. இல்லைனா பழையபடி மறுபடியும் கொஞ்ச நாள் கழித்து வந்து அவங்க டிக்டாக்ல வந்து டான்ஸ் ஆனால் ரைட் ஓகே நார்மலாக இருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாக சார், பொறுத்து வந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. மிக்க நன்றி சார். நன்றி சார்.